ஒரு பொண்ணுங்க, அவங்களாம் சரி நான் தமிழ் தேசியத்துல ஒரு நல்ல ஒரு பற்றோட இருக்கிற பெண்மணி நான் நம்பினேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இரவிங்கிற ஆர்கனைசேஷன் பேசிட்டு இருக்கோம். ஆமா, இவங்க இன்னொரு இயக்கத்துல இருக்காங்க, அதாவது இவங்க தனிப்பட்ட ரீதியாக நடத்துற ஒரு இயக்கத்துக்கு அவங்க தான் அந்த பேரை போட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, மாத்தி பேசுறாங்க. நேர்மை இல்லையா? தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ் தேசியத்துக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்களோட முதல் தகுதி என்ன தெரியுமா? நல்லா நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை, நல்லா அறிவா செயல்படணும்னு அவசியம் இல்லை. முதல் தகுதி நேர்மை. நேர்மையா இருங்க. ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை நேர்மையா எதிர்கொள்ளுங்க. நேர்மை இருந்துச்சுன்னா அதுதான் முதல் தகுதி தமிழ் தேசியத்திற்கு. அந்த நேர்மையை நீங்க இலக்க அந்த நேர்மையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது தமிழ் தேசியமா இருக்காது, பின்னடைவு உங்களுக்கு தான். நான் இது இப்போ சொல்லிட்டேன். இன்னொன்னு சொல்றேன், எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்ல எந்த இயக்கமும் எந்த கட்சியும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறது என்றால் அதை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன், நான் கடுமையாக எதிர்ப்பேன். அது திமுகவா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயோட டிவிகேவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தேமுதிகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, திகாவா இருந்தாலும் சரி, என்ன இளவா இருந்தாலும் சரி, நான் எதிர்ப்பேன். சரி, இது நம்ம ஸ்டாண்ட். இது மக்களுக்காக நம்ம செய்யறோம். இப்போ ஆனா அது இப்போ நாம் தமிழ் கட்சி இதை நம்ம சொல்றோம், ஆனா அவங்க ஐடிவிங் ஒரு வன்ம பாசுற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஐடிவிங்னா ஒரு நேர்மையா எப்படி செயல்படணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அதை சீமான் அவர்கள் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, அவர் கண்டிப்பா மாட்டாரு, அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்து அந்த ஐடி விங் பொறுப்பாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் 10 ஃபேக் ஐடி, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எதுக்கு அந்த நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? என்ன வேணாலும் எழுது, என்ன வேணாலும் வீடியோ போடு, எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்து, எப்படி வேணாலும் அவதூறு பரப்பு, அவ்வளவுதான். எப்படி ஒரு நல்ல ஐடி விங் செயல்படணுமா சீமான் அவர்கள் பேசுவார், பேசிட்டு கடந்து போயிடுவார். தமிழ் தேசியத்துக்கான ஐடிவிங்கா இருந்தா அது எப்படி செயல்படணும், அதுதான் தமிழ் தேசியத்துக்கு. நான் தான் சொல்லிட்டேன், நேர்மையா செயல்படுங்க முதல்ல. இப்ப நம்ம பசங்க என்ன பண்றாங்க, யாரும் வன்மமா ஆபாசமா பதிவு பண்றாங்க, கேட்கற கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க, நாகரிகமா பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது எத்தனை நிமிஷம் ஆயிரும், பேசாம இருக்காங்களே, காரணம் என்ன? அப்படி நம்ம வளர்க்குறோம். நீங்க எப்படி வளர்க்குறீங்கிறது அந்த வளர்ந்து வந்திருக்க பதர்களை பார்த்தா தெரியுது. ஃபேஸ் மார்ஃபிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுப்போகுது. அதான் இப்பெல்லாம் ஏஐ வந்தனால ரொம்ப சுலபம். ஆனா அந்த ஒரு செய்யாம நாங்க கடந்து போறோம் பாருங்க, அதுதான் எங்களுடைய மாண்பு. அதை செஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு, இதுதான் உடைய கீழான புத்தி. ஒரு மேன்மையான செயல்களை செய்ய முடியாது. நீ கீழானவராக இருக்கிற பட்சத்துல இந்த மேன்மையான ஒரு விஷயத்திற்கு உனக்கு தகுதி கிடையாது. தலைவர்லாம் எப்படி இருந்தாரு, தலைவர் பக்கத்துல நிக்கணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவருடைய வாழ்க்கையிலிருந்து மாண்பை ஒரு 1% பின்பற்றக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க முழுசா தலைவர் மாதிரி வாழணும்னு நான் சொல்லல, ஒரு 1% அவர் மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்களேன்.